ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 79. காலையில் எப்போதும் போல் கிஷோர் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்போது அவன் அறைக்கு வந்த கிஷோர் அம்மா நதியா கிஷோரிடம் வந்து, டே கிஷோர், இன்னைக்கு நீ ஆபீஸ் போக வேணாம் என்றார். ஏன், என்ன விஷயம் என்று கேட்டான் கிஷோர். நான் என்னோட ஃப்ரெண்டு மகன் கல்யாணத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். நாம 2 பேரும் இன்னைக்கு அந்த பொண்ணு பார்க்க போறோம் என்றார் நதியா புன்னகைத்து கொண்டே. யாருக்கு என்று கேட்டான் கிஷோர். டேய், உனக்கு தாண்டா என்றார் நதியா. எனக்கா? நான் வரல, நீங்களும் போகாதீங்க. நாம இப்படி பொண்ணு பார்க்க வரோம்னு அந்த பொண்ணு வீட்டுல சொல்லல என்று தன் கையில் வாட்சை கட்டி கொண்டே கேட்டான் கிஷோர். பொண்ணு பார்க்க வரோம்னு அந்த பொண்ணு வீட்டுல சொல்லலடா என்றார் நதியா. நல்லதா போச்சு, இந்த பொண்ணு பேச்சையே இத்தோட விட்டுருங்க என்றான் கிஷோர். எதுக்குடா அந்த பொண்ணு வேணான்னு சொல்ற என்று கேட்டார் நதியா. பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க என்று அசால்ட்டாக கூறினான் கிஷோர். பொண்ணை பார்க்காமலே பிடிக்கலனா என்ன அர்த்தம் என்று அவனிடம் கேட்டார் நதியா. தன் தாய்ப்புறம் திரும்பிய கிஷோர் அவர் 2 கண்ணுங்களையும் கிள்ளி, எனக்கு வேற ஒரு பொண்ண பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அத பத்தி பேச நேரம் இல்ல, நான் வரேன், பாய் என்று கூறிவிட்டு கிளம்பினான். போடா போ, அன்னைக்கு கேட்டப்போ சொல்லல, இன்னைக்கு எப்படி உன்னையவே சொல்ல வச்சேன் பாரு என்று தனக்குத்தானே பேசியவர் தன் வேலையை பார்க்க சென்றார். காரில் ஏறி ஆபீஸை நோக்கி சென்றவன் போகும் வழியில், கூடிய சீக்கிரத்துல எப்படியாவது கீர்த்தனா கிட்ட லவ்வ சொல்லிரணும் என்று நினைத்து கொண்டு சென்றான் கிஷோர். எப்போதும் போல் காவ்யா ஆபீஸ் வந்தவுடன் கீர்த்தனாவை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தவள் தன் நிச்சயதார்த்தத்திற்கு கீர்த்தனாவை கூப்பிடுவோம் என்று நினைத்து சொல்ல போகும்போது சரியாக காவ்யா மொபைல் ஒலித்தது. அதை காதில் எடுத்து வைத்தவள் பேசிக்கொண்டே தன் கேபினை நோக்கி நடந்தாள். சிறிது நேரத்தில் அந்த ஆபீஸ் மேனேஜர் கீர்த்தனாவிடம் வந்து சில ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கொடுத்தார். அவர் கேட்ட ப்ராஜெக்ட் டீடைல்ஸை அவரிடம் எடுத்து கொடுத்தாள் கீர்த்தனா. அதை வாங்கி பார்த்த மேனேஜர் கீர்த்தனாவிடம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ப்ராஜெக்ட் உங்க இஷ்டத்துக்கு கண்டபடி பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ இத நான் பார்க்காம அனுப்பியிருந்தா இந்த கம்பெனி என்ன ஆயிருக்கும் என்று கத்திக் கொண்டிருக்கும் போதே கிஷோர் ஆபீஸுக்குள் வந்தான். கீர்த்தனாவை தன் ஆபீஸ் மேனேஜர் திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்த கிஷோர் வேகமாக அவர்களிடம் வந்து, என்னாச்சு மிஸ்டர் சரவணன், ஏன் இப்படி திடீர்னு கீர்த்தனாவை திட்டுறீங்க என்று கேட்டான். என்ன ஆச்சா, நீங்களே இந்த ஃபைல பாருங்க சார் என்று ஃபைலை கிஷோர் கையில் கொடுத்தார். அதை வாங்கி பார்த்த கிஷோர் சரவணனிடம், நீங்க கோவப்படுற அளவுக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிரலாம். நீங்க உங்க கேபினுக்கு போங்க மிஸ்டர் சரவணன் என்று கூறியவன் கீர்த்தனாவை பார்த்து, நீங்க பண்ணின எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்துட்டு என்னோட கேபினுக்கு வாங்க மிஸ் கீர்த்தனா என்று கூறிவிட்டு சென்றான். இன்னும் சில ஃபைல்களை எடுத்துக்கொண்டு கீர்த்தனா கிஷோர் அறையின் கதவை தட்டினாள். கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் கிஷோர், உள்ள வாங்க என்றான். கீர்த்தனா உள்ளே நுழைந்தாள். கிஷோர் கீர்த்தனாவை பார்த்து புன்னகைத்து விட்டு, வாங்க கீர்த்தனா, உட்காருங்க என்று எதிரே இருக்கும் சேரை காட்டினான். கீர்த்தனா கிஷோரை தலை நிமிர்ந்து பார்க்காமலே, சாரி சார் என்றாள். புன்னகைத்து கொண்டே, எதுக்கு சாரி என்று கேட்டான் கிஷோர். இல்ல சார், அது வந்து சரவணன் சார் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சுது நான் இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு என்று வருந்திய குரலில் கூறினாள் கீர்த்தனா. தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிக பட்ஜெட்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம கம்பெனி இன்னும் வளரல என்றான் கிஷோர். சாரி சார் என்றாள் கீர்த்தனா. மறுபடியும் எதுக்கு சாரி? சரி, முதல்ல உட்காருங்க என்று புன்னகைத்து கொண்டே கூறினான் கிஷோர். இல்ல சார், நான் போய் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மாத்தி சரி செய்யறேன் என்றாள் கீர்த்தனா. இருங்க, இத நீங்களா சரி செய்யணும்னா 2 நாள் ஆகும். ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு, 2 ஹவர்ஸ்ல இத சரி பண்ணிடலாம். முதல்ல உட்காருங்க, இந்தாங்க என்னோட லேப்டாப், நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க என்று கூறி தன் லேப்டாப்பை அவள் புறம் நகட்டி வைத்தான் கிஷோர். அவன் எதிரே இருக்கும் சேரில் அமர்ந்து அவன் கொடுத்த லேப்டாப்பை தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொண்டு அவனை பார்த்தாள். அவன் ஃபைலை திறந்து அதை ஷார்ட் ரூட்டில் சரி செய்ய சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் கூற கூற அதை லேப்டாப்பில் தட்டி கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபைலில் இருந்து தவறுகளை சரி செய்து ஒரு புது ப்ராஜெக்ட், அவர்கள் கம்பெனி லாபத்தில் கொண்டு செல்லும் ப்ராஜெக்டை தயாரித்து முடித்தாள் கீர்த்தனா. 2 நாள் வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கவும் கீர்த்தனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை.
யூஆர் கிரேட் சார் என்று புன்னகைத்து கொண்டே கூறினாள் கீர்த்தனா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, எல்லாமே கம்பெனி முன்னேற்றத்துக்காக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். சரி மிஸ் கீர்த்தனா, நீங்க உங்க இடத்துக்கு போங்க. நான் உங்க கம்ப்யூட்டருக்கு இந்த ப்ராஜெக்ட அனுப்பி வைக்கிறேன். இத காப்பி எடுத்து மிஸ்டர் சரவணன் கிட்ட கொடுத்துருங்க என்றான் கிஷோர். சரி என்று புன்னகைத்து கொண்டே தலையசைத்தாள் கீர்த்தனா. கொஞ்ச நேரத்தில் கீர்த்தனா அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை சரவணனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்த சரவணன் அவளை பாராட்டி அனுப்பி வைத்தார். சரவணன் கேபினில் இருந்து வெளியே வந்த கீர்த்தனா தன் இடத்திற்கு செல்லாமல் கிஷோர் கேபினுக்கு சென்று கிஷோர் கேபின் கதவை தட்டினாள். கிஷோர், உள்ள வாங்க என்று கூப்பிட்டான். கிஷோர் கேபினுக்குள் கீர்த்தனா சென்றாள். கீர்த்தனாவை பார்க்கவும், என்ன மிஸ் கீர்த்தனா, என்ன டவுட் என்று கேட்டான் கிஷோர். இல்ல சார், இன்னைக்கு சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் போகலாமா என்று கேட்டாள் கீர்த்தனா. கிஷோர் முகத்தில் புன்னகை அரும்பியது. அதை மறைத்து கொண்டு, என்ன திடீர்னு என்று கேட்டான் கிஷோர். உங்களால தான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சேன், அதான் உங்களுக்கு சின்ன ட்ரீட் என்றாள் கீர்த்தனா. ஓ அப்படியா, சரி போகலாம் என்றான் கிஷோர். தேங்க்யூ சார் என்றாள் கீர்த்தனா. யூ ஆல்வேஸ் வெல்கம் என்றான் கிஷோர். ஓகே சார், நான் என்னோட இடத்துக்கு போறேன் என்றாள் கீர்த்தனா. ஓகே என்றான் கிஷோர். கீர்த்தனா தன் டெஸ்கில் வந்து அமர்ந்தாள். இங்கு மறுபுறம் காஞ்சனா வசுந்தரா வீட்டிற்கு வந்து காலிங் பெல்லை அழுத்தினார். அங்கு வேலை பார்ப்பவர் வந்து கதவை திறந்தார். காஞ்சனா பார்க்கவும், உள்ள வாங்க என்று அழைத்துவிட்டு வசுந்தராவிடம் சென்று காஞ்சனா வந்ததை கூறினார் அவர். காஞ்சனாவை பார்த்த வசுந்தரா, வாங்க சம்பந்தி வாங்க என்று புன்னகை முகமாக கூறி காஞ்சனாவை வரவேற்றார். காஞ்சனாவை அமர சொல்லிவிட்டு அவருக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரும்படி அங்கு வேலை பார்ப்பவரிடம் கூறினார். அவர் அமர்ந்திருக்கும் போது சரண்யா சரியாக ஹாலுக்கு வந்தாள். காஞ்சனாவை பார்க்கவும், அம்மா என்று பெரிதாக புன்னகைத்தவள் ஓடி வந்து காஞ்சனாவை அணைத்து கொண்டாள். சரண்யா, நல்லா இருக்கியாடா என்று சரண்யாவை பார்த்து கேட்டார் காஞ்சனா. ரொம்ப நல்லா இருக்கேம்மா என்றாள் சரண்யா. என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணுனா மன்னிச்சிருங்க சம்பந்தி, சின்ன பொண்ணு, நீங்க எடுத்து சொன்னா கேட்டுப்பா என்று வசுந்தராவிடம் கூறினார் காஞ்சனா. சரண்யா மாதிரி ஒரு சரியான பொண்ணு தப்பு பண்ண சான்ஸே இல்ல என்று கூறினார் வசுந்தரா. அதை கேட்டு புன்னகைத்து விட்டு காஞ்சனா, ஐயோ நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்று கூறி வாசலை பார்த்தார். கையில் கொஞ்சம் பரிசு பொருள்களுடன் அஜய் வீட்டுக்குள் நுழைந்தான். அஜயை பார்க்கவும் இன்னும் முகம் மலர்ந்த சரண்யா, வா அஜய் என்று கூறி அவனை நோக்கி ஓடி அவனிடம் இருக்கும் பொருட்களை கொஞ்சம் தன் கையில் வாங்கி கொண்டு அஜயை ஒரு கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள். அஜய் கொண்டு வந்த பொருட்களை வாங்கி ஒரு தட்டையில் அடுக்கிய காஞ்சனா அதை வசுந்தராவிடம் கொடுத்து, என்னோட 2வது பொண்ணு காவ்யாவுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம், நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும் என்று கூறினார். இத நீங்க கொடுத்துதான் கூப்பிடணுமா என்று கேட்டார் வசுந்தரா. இல்ல சம்பந்தி, உங்களை முறையா கூப்பிடணும் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்த என்றார் காஞ்சனா. புன்னகைத்து கொண்டே அவர் கொடுத்ததை வாங்கி கொண்ட வசுந்தரா, யார் பையன், எங்க நிச்சயதார்த்தம் என்று விசாரித்தார். மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி மகேந்திர வாசுதேவன் அவரோட 3வது பையன் கார்த்திக், வக்கீலா இருக்காரு. எங்க வீட்டுலதான் சிம்பிளா நிச்சயம் பண்ண சொல்லி மகேஸ்வரி சொல்லிட்டாங்க என்றார் காஞ்சனா. ஓ அப்படியா என்று கேட்ட வசுந்தரா, சிம்பிளா நிச்சயம் பண்ண மகேஸ்வரியே சொன்னதை நினைத்து ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் வசுந்தராவிற்கு மகேஸ்வரியை நன்கு தெரியும். இதிலும் ஆடம்பரம் செய்பவர் தரம் பார்ப்பவர் இருந்து அந்த கேள்வியை காஞ்சனாவிடம் அவர் கேட்கவில்லை. மாலை நேரம் ஆபீஸ் முடியவும் கிஷோர் தன் கார் பக்கத்தில் சென்று கீர்த்தனா வருவாள் என்று நின்று கொண்டிருந்தான். ஆபீஸ் முடிந்து வெளியே வந்த கீர்த்தனா நின்று கொண்டிருந்த கிஷோரை கவனிக்காமல் விறுவிறுவென்று ரோட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். கீர்த்தனா தன்னை கண்டு கொள்ளாமல் செல்வதை பார்த்த கிஷோர் தன் காரில் ஏறி கீர்த்தனா செல்லும் ரோட்டில் தானும் சென்று கீர்த்தனா முன் காரை நிறுத்தினான். திடீரென்று கார் தன் முன் வந்து நிற்கவும் பயந்து போய் கீர்த்தனா நின்றாள். காரில் இருந்து இறங்கி வந்த கிஷோர் கீர்த்தனாவை பார்த்து, என்னங்க ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு இப்படி கண்டுக்காம போறீங்க என்று புன்னகைத்து கொண்டே கேட்டான். ஐயோ அதை நான் மறந்தே போயிட்டேன் என்று தன் நெற்றியில் அடித்து கொண்டாள் கீர்த்தனா. அப்போ மறந்துதான் போய்கிட்டு இருந்தீங்களா? நான் கூட ஏதோ கோவமா போறீங்கன்னு நினைச்சேன் என்றான் கிஷோர். உங்க மேலதான் எனக்கு கோவமே வரமாட்டேங்குதே என்று நினைத்த கீர்த்தனா, சரி வாங்க போகலாம் என்றாள் இயல்பாக. வாங்க
என்றவன் கார் கதவை கீர்த்தனாவுக்கு திறந்து விட்டான். புன்னகைத்த கீர்த்தனா காரில் ஏறிக்கொண்டாள். எந்த காஃபி ஷாப் போகலாம் என்று கேட்டான் கிஷோர். எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற காஃபி ஷாப் அவ்வளவா தெரியாது, நீங்களே ஏதாவது நல்ல காஃபி ஷாப் போங்க என்றாள் கீர்த்தனா. நான் ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு போனேன்னா அது என்னோட ட்ரீட் ஆகிடுமே என்றான் கிஷோர். ஐயோ, அது அப்படியா என்றவள் வெளியே போகும் வழியில் ஏதாவது காஃபி ஷாப் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டு வந்தாள். அவள் கண்களில் ஒரு காஃபி ஷாப் தென்பட, சார் வண்டியை நிறுத்துங்க என்றாள் கீர்த்தனா. ஏன், என்னாச்சு என்று கேட்டான். ஆனால் வண்டியை நிறுத்தவில்லை கிஷோர். அது அங்க ஒரு காஃபி ஷாப் இருக்கு என்றாள் கீர்த்தனா. ஓ, அதுவா? அந்த காஃபி ஷாப்பை விட இன்னொரு காஃபி ஷாப்ல காஃபி நல்லா இருக்கும், நான் கூட்டிட்டு போறேன் என்றான் கிஷோர். அப்படின்னா அது உங்க ட்ரீட் ஆகிடுமே என்று கேட்டாள் கீர்த்தனா. ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் இது என்னோட ட்ரீட்டாவே இருக்கட்டும் என்றவன் தான் நினைத்த காஃபி ஷாப் சென்று காரை நிறுத்தினான். காரை நிறுத்தி அதிலிருந்து இறங்கியவன் கீர்த்தனாவிற்கு கார் கதவை திறந்து விட்டான். கீர்த்தனா இறங்கவும் அவளுடன் சென்றவன் காஃபி ஷாப் கதவை திறந்து கீர்த்தனாவை உள்ளே செல்லும்படி சைகை செய்துவிட்டு தானும் உள்ளே வந்தவன் ஒரு சேர் அருகே சென்று சேரை நகட்டி, கீர்த்தனா இங்க வந்து உட்காருங்க என்றான். அவன் சொன்ன இடத்தில் அமர்ந்த கீர்த்தனா தன்னை சுற்றி பார்த்தாள். அங்கு அனைவரும் ஜோடி ஜோடியாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து கீர்த்தனா எதிரே அமர்ந்திருக்கும் கிஷோரிடம், என்ன சார் இங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்திருக்காங்க என்று கேட்டாள். கீர்த்தனா, சார்னு கூப்பிட வேண்டாம், இது ஆபீஸ் இல்ல, நான் இப்போ உங்க எம்டியும் இல்ல, உங்க ஃப்ரெண்டா தான் இருக்கேன், சோ சார்னு கூப்பிட வேண்டாம். அப்புறம் என்ன கேட்டீங்க, இங்க என்ன ஜோடி ஜோடியா உட்கார்ந்திருக்காங்கன்னா, இது வெறும் லவ்வர்ஸ்க்கு மட்டும் வர காஃபி ஷாப், அதான் ஜோடிங்க மட்டும் உட்கார்ந்திருக்காங்க என்றான் கிஷோர் கள்ள புன்னகை சிந்தி கொண்டே. அப்புறம் எதுக்கு சார், சாரி கிஷோர், நாம இங்க வந்தோம் என்று சந்தேகமாக கேட்டாள் கீர்த்தனா. அதுவா, நானும் லவ்வ பத்தி பேசதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று கூறி புன்னகைத்தான் கிஷோர். ஒருவேளை காவ்யாவுக்கும் கிஷோருக்கும் இடையில ஏதாவது சண்டை வந்திருக்குமோ, 2 பேர் லவ்வுக்கும் என்ன தோது போக கிஷோர் ஹெல்ப் கேட்கிறாரோ என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே கிஷோர், என்ன கீர்த்தனா என்னாச்சு, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீங்க பதில் ஏதும் பேசாம இருக்கீங்க என்று கேட்டான். அதுவா, ஒன்னும் இல்ல, நீங்க சொல்லுங்க கிஷோர் என்றாள் கீர்த்தனா. அது நான் எப்படி சொல்லுவேன் என்றவன் எதிர்பக்கம் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடித்தான். அப்போதும் அவன் பதட்டம் குறையவில்லை. ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு எழுந்து வாஷ்ரூமுக்குள் சென்று அங்கிருக்கும் கண்ணாடி முன் தன்னை பார்த்தவன், டே கிஷோர், இன்னைக்கு கீர்த்தனா கிட்ட உன்னோட லவ் சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிராதடா என்று கூறியவன் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து விட்டுவிட்டு எப்படி கீர்த்தனாவிடம் பேச்சை ஆரம்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இங்கு அதே நேரத்தில் காஃபி ஷாப்பில் அமர்ந்து இங்கும் அங்கும் தன்னை சுற்றி இருக்கும் ஜோடிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா போன் ஒலித்தது. அதை எடுத்தவள் அதில் இருக்கும் நம்பரை பார்க்கவும் புன்னகைத்து விட்டு காதில் வைத்து, சொல்லுங்கக்கா என்றாள் கீர்த்தனா. என்னத்த கீர்த்தனா சொல்லுவேன், எல்லாமே கை மீறி போயிடுச்சு என்றாள் அர்ச்சனா. என்னக்கா சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல என்று கேட்டாள் கீர்த்தனா. என்னோட கொழுந்தனாருக்கும் அந்த காவ்யாவுக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் என்றாள் அர்ச்சனா. கொஞ்சம் அதிர்ச்சியாக, என்னக்கா சொல்றீங்க என்று கேட்டாள் கீர்த்தனா. ஆமா கீர்த்தனா, அத சொல்லதான் போன் பண்ணினேன் என்றாள் அர்ச்சனா. கீர்த்தனா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். கீர்த்தனா, லைன்ல இருக்கியா? இருக்கேன், சொல்லுங்க என்றாள் கீர்த்தனா அழுகையை மறைத்து கொண்டு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நான் அப்புறம் போன் பண்றேன் என்றாள் அர்ச்சனா. என்று மட்டும் கூறி போனை கட் பண்ணினாள் கீர்த்தனா. வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்த கிஷோர் சரியாக கீர்த்தனா எதிர் டேபிள் வந்து அமர்ந்தான். கீர்த்தனா சட்டென்று எழுந்தாள். கீர்த்தனா எழுந்ததை பார்த்த கிஷோர், என்னாச்சு கீர்த்தனா என்றான். இல்ல, ஒன்னும் இல்ல என்று கூறியவள் காஃபி ஷாப்பில் இருந்து வெளியே சென்றாள். கீர்த்தனா வெளியே செல்லவும் கிஷோரும் எழுந்து அவள் பின்னாலே ஓடினான். அவள் தன் நடையின் வேகத்தை அதிகமாக்கி அங்கிருந்து போனாள். கீர்த்தனா நில்லுங்க என்று அவள் பின்னாடியே ஓடியவன் அவள் முன் சென்று நின்று, என்ன கீர்த்தனா திடீரென்று எழுந்திருச்சு போறீங்க என்று கேட்டான் கிஷோர். தலை குனிந்து கொண்டே, பிளீஸ் கிஷோர், வழி விடுங்க என்றாள் கீர்த்தனா. பதில் சொல்லுங்க என்று கேட்டான் கிஷோர். நான் போகணும்
என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மயங்கி அவன் மேலேயே விழுந்தாள் கீர்த்தனா. அதில் பதறிய கிஷோர் அவளை பிடித்து கன்னத்தில் தட்டினான். எந்த அசைவும் இல்லை. கீர்த்தனாவை கையில் தூக்கி கொண்டு சென்று தன் காரின் பின்புறம் படுக்க வைத்தவன் கீர்த்தனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றான். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கீர்த்தனாவை சேர்த்தான். அங்கு கீர்த்தனாவை பரிசோதித்த டாக்டர் கிஷோரிடம், நத்திங் டு வரி, பேஷண்ட் ஏதோ காலாவதியான மாத்திரை எடுத்திருக்காங்க, அதான் மயங்கிட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நாளைக்கு காலையில மயக்கம் தெளியும் என்றார். தேங்க்ஸ் டாக்டர் என்று விட்டு கீர்த்தனா இருக்கும் அறைக்கு சென்று கீர்த்தனா அருகில் இருக்கும் சேரில் அமர்ந்தான் கிஷோர். சிறிது நேரம் அங்கு அமர்ந்து கீர்த்தனாவை பார்த்து கொண்டிருந்தவன், எதுக்கு கீர்த்தனா நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு போகணும் என்று தோன்றியது. ஆனாலும் கீர்த்தனா கண் விழிக்கவும் அதை பற்றி கேட்க வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டவன் கீர்த்தனா பெட்டுக்கு எதிரே இருக்கும் சோஃபாவில் சென்று படுத்தான். அவ்வப்போது டாக்டரை கூப்பிட்டு கீர்த்தனாவை பரிசோதிக்க சொன்னவன் இரவு அதிகமாகவும் அந்த சோஃபாவிலே தூங்கி போனான். காலையில் கீர்த்தனா மயக்கம் தெளியும் முன் கண் விழித்தான் கிஷோர். கீர்த்தனா எதிரே இருக்கும் சேரில் வந்து அமர்ந்து கீர்த்தனாவையே பார்த்து கொண்டிருந்தான். மயக்கம் தெளிந்த கீர்த்தனா லேசாக விழிகளை உருட்டி கண் விழித்தாள். நல்லா இருக்கீங்களா கீர்த்தனா என்று புன்னகைத்து கொண்டே கேட்டான் கிஷோர். அவனையும் தன்னை சுற்றி இருக்கும் இடத்தையும் ஆச்சரியமாக பார்த்த கீர்த்தனா கிஷோரிடம், நான் எப்படி இங்க வந்தேன் என்று கேட்டாள். நேத்து காஃபி ஷாப்ல இருந்து வரும்போது நீங்க மயங்கிட்டீங்க, அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். சரி நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று கூறி அவள் அறையிலிருந்து வெளியே சென்றான். அப்போது அவளுக்கு ஏறிக்கொண்டிருக்கும் ட்ரிப்ஸை கழட்ட அந்த அறைக்கு நர்ஸ் வந்தார். அவரிடம் கீர்த்தனா, நர்ஸ், நேத்து நைட் ஃபுல்லா நான் இங்கதான் இருந்தேனா என்று கேட்டாள். ஆமா, இப்ப இந்த ரூம்ல இருந்து போன தம்பிதான் உங்களை நேத்து சாயங்காலமே இங்க வந்து சேர்த்தாங்க. அவங்க யாரு, உங்க ரிலேட்டிவா என்று கேட்டார் நர்ஸ். ஏன் கேக்குறீங்க என்று கேட்டாள் கீர்த்தனா. இல்ல, நீங்க மயக்கத்துல இருக்கவும் அவர் தான் ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. அடிக்கடி டாக்டரை கூப்பிட்டு உங்களை செக் பண்ண சொன்னாரு. உங்களுக்கு காலையில தான் மயக்கம் தெளியும், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியும் கேட்காம இங்க உங்க கூடயே தங்கி இருந்தாரு, அதான் கேட்டேன் என்றாள் அவர். கீர்த்தனா அவரிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு ஏறிக்கொண்டிருக்கும் மருந்தை கழட்டிவிட்டு அந்த நர்ஸ் அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் கிஷோர் அவள் அறைக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு உள்ளே வந்தான். கீர்த்தனாவை பார்த்து புன்னகைத்து விட்டு சாப்பாட்டை அங்கிருக்கும் ஒரு டேபிளில் வைத்தவன் கீர்த்தனாவிடம், நாம இப்போதைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளியில மழை நல்லா அடிச்சு ஊத்துது, மழை தனியாவும் கிளம்புவோம் என்று கூறிக்கொண்டு சாப்பாட்டை பிரித்து கொண்டிருந்தான். அதையெல்லாம் கவனிக்காமல் கீர்த்தனா விருட்டென்று பெட்டிலிருந்து இறங்கி அந்த அறையின் வெளியே சென்றாள். கீர்த்தனா வெளியே செல்வதை பார்த்த கிஷோர் சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு, கீர்த்தனா கீர்த்தனா என்று கத்திக்கொண்டே அவள் பின்னால் ஓடினான். கீர்த்தனா ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே மழையில் நனைந்து கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். வேகமாக அவள் முன் சென்று நின்றவன், என்ன ஆச்சு கீர்த்தனா, நேத்தும் காஃபி ஷாப்ல இப்படிதான் என்னைய பார்க்கவும் எழுந்து போனீங்க, இன்னைக்கும் இந்த கொற்ற மழையில சாப்பிடாம கூட என்னைய பார்க்கவும் போறீங்க என்று கேட்டான். அவனை பார்த்தவள் பதில் சொல்லாமல் கொஞ்சம் நகன்று நடக்க ஆரம்பித்தாள். மறுபடியும் கீர்த்தனா முன் சென்று, சரி, உங்களுக்கு என் கூட பேச பிடிக்கலன்னா பரவாயில்ல, வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க ஹாஸ்டல்ல விட்டுறேன் என்றான் கிஷோர். அவனை பார்த்த கீர்த்தனா அழுகையும் கோபமும் ஒன்று சேர, ஏன் கிஷோர் இப்படி பண்றீங்க, நான் உங்களை நினைக்க கூடாதுன்னு தான் படிப்பு முடியவும் இங்க வேலைக்கு வந்தேன். இது உங்க கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கவே மாட்டேன். நான் விலகி விலகி போனாலும் நீங்க ஏன் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது, என்னைய விட்டுருங்க பிளீஸ் என்று கூறி மறுபடியும் நடக்க ஆரம்பித்தாள். ஒரு நொடி எதுவும் புரியாத கிஷோர் மறுபடியும் கீர்த்தனாவை துரத்தி வந்து அவள் முன் நின்று, என்னைய வேணான்னு வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணன என்று அதிர்ந்த குரலில் கேட்டான். நீங்க எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்றேன். நான் உங்களை காதலிக்கிறேன்ல, அதுதான் நான் பண்ற மிகப்பெரிய தப்பு என்று கூறி அழுதாள் கீர்த்தனா. என்ன சொல்றீங்க கீர்த்தனா, நீங்க என்னைய என்று புன்னகைத்து கொண்டே அவள் அருகில் வந்தான் கிஷோர். வந்தவனை தன் இரு கைகளாலும் தள்ளிவிட்டு, பிளீஸ் கிஷோர், என்னோட பக்கத்துல வராதீங்க, நீங்க விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க என்று கூறியவள் அங்கிருந்து ஓடினாள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் கிஷோர் இருக்க கீர்த்தனா இறுதியாக சொன்ன வார்த்தை, நீங்க விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க என்று சொன்ன வார்த்தை ஒரு முறை நினைத்தவன் கீர்த்தனா ஓடுவதை பார்த்தான். அப்போது அவள் எதிரே ஒரு ஆட்டோ வர கையை காட்டி அதை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டாள்.
கிஷோர் தான் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து, கீர்த்தனா, நான் உங்களை தான் லவ் பண்றேன் என்று கத்தினான். அதிக மழை காரணமாகவும் ஆட்டோ கொஞ்சம் நகர்ந்து சென்றது காரணமாகவும் அது கீர்த்தனா காதில் விழவில்லை. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.